ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜெயத்து சர்வ விக்னோபசாந்தயே அகஜானன மனுஷ்வம் பக்தானாமிகந்து பாத்மே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः ஹர 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 மகாதேவ் சம்போ சங்கர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தேவாதிதேவ் ஈஸ்வர பரமேஸ்வர சர்வேஸ்வர ஜீவேஸ்வர பிராணேஸ்வர லோகேஸ்வர ஜட்டாதாரி முக்கண்டி பார்வதி மாதாபதி பிரணாம் பிரணாம் பாஹிமாம் 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 வந்தே மாதரம் பாரத் மாத்துக்கு ஜெய் ஜெய் ஹிந்துஸ்தான். நம்ம நாடு தமிழ்நாடு தாய்நாடு. நான் உதயநிதி மரணம் ஸ்டாலின் சாரோட புள்ள, கருணாநிதி சாரோட கலைஞரோட பேரன். சனாதன தர்மம் வந்து டெங்கு மலேரியா கரோனா வைரஸ் மாதிரி அது உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. தம்பி கண்ணா, உழைக்க முடியாது. இது புண்ணியபூமி கர்மபூமி, புண்ணியபூமி கர்மபூமி. எத்தனோ ருஷிங்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு தமிழ்நாடு தாய்நாடு. எத்தனை கோயில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாடுல? சிவன் கோயில் எத்தனை கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். எப்படி சொல்லாதீங்க சார், நீங்கள் சொன்னால் எப்படி சார் அப்படி? எங்கள் சாதனை பற்றி சார் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளமோ? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சோனியா காந்தி சோனியா இட்டலி அம்மா, அந்த அம்மா வீடு வந்து சோனியா நம்ம ராமசேத்து இது வந்து கல்பித்தோன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சோனியா அம்மா. அவங்க ஹஸ்பண்ட் யாரு ராஜீவ் கானும், அவங்க பிள்ளை யாரு ராகுல் கானும். இந்திரம்மா அவங்க ஹஸ்பண்ட் யாரு ஃபிரோஸ் காண்டே. இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் வாரிசு. அவங்கள வந்து முஸ்லீம் இதுக்காக வந்து தட்டி ஆர்டிக்கல் போட்டு நீங்கள் மசீது கட்டலாம், மதரசான் வைக்கலாம், ஒர்க் போர்டு சொல்லிட்டு கிராமத்தை தமிழ்நாடு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உதயநிதி மாறன் சார், உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு தான் பேசணும். அப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்கள், புரியுதா? ஒர்க் போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்துஸ்தான் நாட்டில் கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து சனாதன போர்டே இல்லை. இது காலி ஹிந்துஸ்தான் சொல்கிறதுக்கு மட்டும் ஹிந்துஸ்தான், தனி நாடு கிடையாது. நம்ம இந்து ராஷ்டிரம் கிடையாது. அவங்க வந்து பாகிஸ்தான் கேட்டாங்க, பாகிஸ்தான் கொடுத்தாங்க. பங்களாதேஷ் கேட்டாங்க, பங்களாதேஷ் கொடுத்தாங்க. நேபாள் நேபாள் கொடுத்தாச்சு. எல்லாம் நெஹ்ரு சார், அவர் நெஹ்ரு அண்ட் காந்திஜி ஜாதி பிதா, அவர் பேர் ஜாதி பிதா. எல்லாம் பட்வாரா பண்ணிட்டார். பட்வாரா பங்களாதேஷ் காஷ்மீர் 370 நாட்கள் போட்டு அங்கே யாரும் போகக்கூடாது, ஒரு சென்ட் வாங்க முடியாது. இப்போ வந்து மோடி சார் வந்து அது எல்லாம் வந்து ஒழிச்சிட்டார். 370 ஆர்டிக்கல், ட்ரிபிள் தலாக் இதெல்லாம் ஒழிச்சிட்டு இப்போ வந்து காஷ்மீருக்கு ஆஜாதி பண்ணியிருக்காரு அவர். இந்த மாதிரி கருணாநிதி அப்புறம் உதயநிதி சார் சொல்லக்கூடாது சார். நீங்கள் அது நீங்கள் வந்து இப்போ கம்மிங் அப்போ பொலிட்டிஷியன், நீங்கள் என்ன நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அம்மா சொல்லியிருக்கா, ஜெயம்மா என்ன சொல்லியிருக்காங்க? மக்கள் சேவை மக்கள் தீர்ப்பு மகேஸ்வர தீர்ப்பு, மானவ சேவா மாதவ சேவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் பொலிட்டிக்கலோ நீங்கள் வந்து டிப்யூட்டி சிஎம் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. மக்களுக்கு என்ன வேணும்? மக்கள் எப்படி இப்போ ஹிந்துஸ்தான் நம்ம தமிழ்நாடு தாய்நாடுலோ இந்த சனாதன வரங்களை ஒரு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. நீ வந்து மலேரியா டெங்கு கரோனா மாதிரி நீ வந்து செப்பல் இது அழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹிந்து ஓட்டு ஒன்று விழுமா அவனுக்கு? விழாது தம்பி கண்ணா. நீங்கள் வந்து பவன் சார் கிட்ட வந்து மாஃபி வாங்கினதா உனக்கு யாராவது ஹிந்து ஓட்டு போடுவாங்க இனிமேல்? இல்லைன்னா ஒரு ஓட்டு போட மாட்டேன் தம்பி கண்ணா கொஞ்சம் தெரிஞ்சுக்கு பேசுப்பா. சனாதன தர்மம் வந்து இப்போ இல்லை, எல்லா தர்மத்தில் வந்து சனாதன தர்மம் தான் மெயினும். நம்ம ஹிந்துஸ்தானில் வேர்ல்டு வைஸ் சனாதனம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் இது வந்தது நம்ம ராமாயணில் சூர்பனகர் இருக்குதா பார்த்தியா, அவங்க வம்சீஸ் தான் நம்ம முஸ்லீம்காரங்களை எல்லாமே. புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உதயநிதி சார்? நம்ம மக்கள் இருக்குல்ல, மக்கேஸ்வர ஆலயம், அவங்க வந்து சிவன் வச்சுருக்காங்க. சிவன் வந்து அங்கே இருக்கான். சிவன் அங்கே வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லா இந்து தர்மம் மாதிரி எல்லாம் வந்து வேஸ்ட்டு கட்டுவாங்க.